மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, மேயர். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா மேயர். அந்த பாப்பா பேர் என்ன? ஏப்பா ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லுச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. என்ன சரவண பவன் ஹோட்டலா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சார். நல்ல வேலை பிதிக்கல. கோலமாவை தான் போறேன், ப்ளீச்சிங் பவுடரே போறோம். இழுவ வலும்பா இருக்கு. போறேன், ப்ளீச்சிங் பவுடரே போறோம். கோலமாவை தான் போறேன், ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு நாடு உருப்பிட்டு வருது வருது. உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடரே கிடையாதுடா. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? ஆஹா, இது அது இல்ல. இந்த பவுடர் போட்டான்னு சொன்னேன். ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா பவுடர் ரேட் தெரியுமா? இதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க? எது? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.